கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்லாடி பகுதியில் மண் சரிவு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. மீட்பு பணிகள் குறித்து நமது செய்தியாளர் சுதீஷோடு கேரள தீயணைப்புத்துறை அதிகாரி நிதிஷ்குமார் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். இப்போ இன்னும் பேலன்ஸ்ல இப்போ நிறைய பேர் இங்கே இருந்ததா சொல்றாங்க. அந்த மண்ணு கீழே இது மாதிரி ஷெட்டு மாதிரி இருந்ததா, அங்க அதுக்கு மேலதான் மண்ணு விழுந்ததாக சொன்னாங்க. அதை பத்தி இந்த சுச்சுவேஷன், அங்க இந்த ஸ்பாட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தது நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது? நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதுக்கப்புறம் எல்லாமே மண்ணும் ஸ்லரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி ஸ்டாஃபரை விழிச்சு அவர் என்கொயரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் சொல்லியாச்சு அவருக்கு இத்தனை பேர் மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் பாசிபிளாக இருந்தால் அவர் லாஸ்ட் டைம்ஸ் பார்த்த ஸ்தலம் பிளேஸ் நம்ம காணிச்சு. அது தனி டீம் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் இது ரெஸ்கியூ பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எங்கே கேரளா ஃபயர்ஃபோர்ஸ் இருக்குது, ஆமாம் ஒரு 156 பேர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் NDRF இருக்குது, கேரளா போலீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லோக்கலாக இருந்த ஒர்க்கர்ஸ் இருக்குது. எல்லாரும் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தான் சர்ச் பண்ணியிருக்கோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ கீழே எவ்வளோ உடல்கள் பாடிஸ் இருக்கு, அது நீங்கள் அனுமானமாக வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் இருக்காங்க சொல்லியிருக்காங்க? அவர் கம்பெனி ஸ்டாஃப் பண்ணபடி அவருக்கு 5 persons அந்த போர்டு மண்ணுக்கடியில் இருக்கு. அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் வச்சுருக்கு. தொடர்ச்சியாக அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து இங்கு வந்து நூற்றுக்கணக்கானோர் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கல்லாடி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தேமருடன் சுதீஷ்.